ஏய் காஷ், தஞ்சை பெரிய கோவிலை பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் தான் நம்ம பூமிக்கு வந்து கட்டினாங்கன்ட்டு நம்பிட்டு இருக்காங்க. இன்னமும் 30% பேர் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் தான் நம்ம பூமிக்கு வந்து தஞ்சை பெரிய கோவிலை கட்டினதா காலகாலமாக பார்த்தீங்கன்னா நம்பிட்டு இருக்காங்க. எதனால அந்த 30% பேர் ஏலியன்ஸ் தான் நம்ம பூமிக்கு வந்து தஞ்சை பெரிய கோவிலை கட்டினாங்கன்ட்டு ஆழமாக நம்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை பெரிய கோவிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 80 டன் எடை உள்ள ஒரு கல் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த கல்லை அந்த காலத்தில் தூக்கி வைக்கிறதுன்றது இம்பாசிபிள். எந்த ஒரு தனி நபராலையும் அந்த ஒரு பெரிய கல்லை தூக்கி கோபுரத்து மேலே வைக்கவே முடியாது. ஏன்னா பிகாஸ் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸும் அவ்வளோ டெவலப் ஆகலை. அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் தஞ்சை பெரிய கோவிலில் ஏலியன்ஸ் தான் நம்ம பூமிக்கு வந்து கட்டினதா நம்பிட்டு இருக்காங்க. இன்றைக்கான வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே தஞ்சை பெரிய கோவிலில் ஏலியன்ஸ் தான் கட்டினாங்களா இல்லையான்றதை பற்றி இன்றைக்கான நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் டெய்லியும் பார்க்க முடியும். சரி வாங்க வீடியோக்கு போகலாம். தஞ்சை பெரிய கோவில் கட்டினது பார்த்தீங்கன்னா என்னமோ ராஜராஜ சோழன் தான். ஆனால் எதனால மக்களும் ஏலியன் தான் தஞ்சை பெரிய கோவிலில் கட்டினாங்கன்ட்டு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக நிறையாவே இருக்குது. அதில் ஒரு ரீசன் தான் தஞ்சை கோபுரத்துக்கு மேலே இருக்கிற அந்த பிரமாண்டமான கற்கள் தாங்க. சுமார் 80 டன் எடை உள்ள கல்லை எந்த ஒரு தனி நபராலையும் தஞ்சை பெரிய கோவிலுக்கு மேலே வைக்கவே முடியாது. அதனாலேயே பார்த்திங்கன்னா 30% பேர் கண்டிப்பாக ஆணித்தரமாக பார்த்திங்கன்னா நம்புகிறாங்க ஏலியன்ஸ் தான் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினாங்கன்ட்டு. இந்த ஏலியன்ஸ் தான் இந்த கோவில் எல்லாத்தையுமே கட்டினாங்கன்ட்டு ஒரு குரூப் நம்புதில்ல. அதே சேம் குரூப் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்த ஆணித்தரமாக நம்புகிறாங்க. அது எந்த மாதிரி விஷயம்னு பார்த்திங்கன்னா, ஒருவேளை சப்போஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற தொழில்நுட்பம் காட்டிலையும் அட்வான்ஸான தொழில்நுட்பம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒருவேளை யூஸ் பண்ணியிருக்கலாம்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த மன்னர் பரம்பரை அழிய போகிறப்ப அந்த தொழில்நுட்பம் எல்லாத்தையுமே சேர்த்து பூமிக்கு அடியில் புதைச்சி வச்சதாகவும் பார்த்திங்கன்னா ஆணித்தனமாக நம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வகதிகள் பார்த்திங்கன்னா பரவிட்டே இருக்குது. ஆனால் கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த ஒரு சயின்டிஸ்டாலையுமே பார்த்திங்கன்னா இப்படி தான் இந்த ஒரு கோவிலில் கட்டினாங்கன்ட்டு எந்த ஒரு சயின்டிஸ்டாலையுமே பார்த்திங்கன்னா நிரூபிக்கவே முடியலை. மிச்சம் இருக்கிற 70% பேர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோவிலில் கட்டினது ராஜராஜ சோழன்ட்டு நம்புகிறாங்க. எதுனால நம்புகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ராஜராஜ சோழன் வாழ்ந்த மண்ணில் இருக்கிற மக்களோட பேர் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோவிலில் இருக்கிற கற்களில் பார்த்திங்கன்னா இடம் பெற்றிருக்கு. இந்த கோவிலில் கட்டினது யார் மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, ஜெர்மனில் இருக்கிற ஆல்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு பிரபலமான ஆர்கியாலஜிஸ்ட் தான் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லலாட்டி இந்த ஒரு கோவிலில் கட்டினது ராஜராஜ சோழன்ட்டு எந்த ஒரு பேருக்குமே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்காது. என்னதான் இந்த கோவிலில் கட்டினது ராஜராஜ சோழனாக இருந்தாலும் இன்னி வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மக்களாலையுமே நம்பவே முடியல. 80 டன் எடையுள்ள கல்லை தூக்கி எப்படி அந்த ஒரு கோபுரத்து மேலே வசிருப்பாங்கன்ட்டு இன்னி வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மக்களாலையுமே நம்பவே முடியலை. அதனாலேயே என்னமோ இந்த ஒரு கோவிலில் கட்டினது ஏலியன்ஸ் தான் ஆணித்தனமாக நம்பிட்டு இருக்காங்க. சரி காய்ஸ், இன்னைக்கான வீடியோஸ் முடிஞ்சிருச்சு. தஞ்சை பெரிய கோவிலை பற்றி உங்களோட கருத்து என்னதுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. உங்களோட கருத்தை படித்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோஸ் சந்திப்போம். பாய்.